சகீனா என்பது அமைதி, துமஅனீனா என்பது மன நிம்மதியுடன், குசூ என்று சொல்லப்படுகின்ற பணிவுடன் நிற்பதுதான் தொழுகையிலே வரவேற்கப்பட்ட செயல் என்பதாக இங்கு இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சகீனா அமைதி, நிதானம், கண்ணியம் என்ற இந்த தமிழ் வார்த்தைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விளக்கங்களை உள்ளடக்கியதாக நிறைய ஹதீஸ்களை சொல்லித் தந்திருக்கின்றார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே ஏற்படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், முசீபத்துக்கள் இவைகளை எதிர்கொள்கின்ற பொழுது அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் அழகிய வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனுக்கு மாறி மாறி சில சோதனைகளை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றான். சோதனை என்பது அல்லாஹ் மனிதர்களுக்கு நிரந்தரமானதாக கொடுப்பதில்லை. மாறாக அந்த சோதனைகளை மனிதன் எப்படி சாதனைகளாக மாற்றிக்கொள்கின்றான் என்பதும், அந்த சோதனைகளை மனிதன் ஷரியத்தினுடைய பார்வையில் எப்படி எதிர்கொள்கின்றான் என்பதையும் தான் இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கின்றது. சகீனா என்ற வார்த்தையை பார்க்கின்ற பொழுது அல் குர்ஆனிலே 6 இடங்களில் கூறப்பட்டுள்ளது. அதிலே சூரத்துல் பக்ராவில் 1 விடுத்தமும், சூரத்துல் தௌபாவிலே 2 விடுத்தமும், சூரத்துல் ஃபத்ஹிலே 3 விடுத்தமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சகீனா என்ற வார்த்தை அமைதி, நிம்மதி என்ற இந்த பதத்திற்கு ஒருவர் முகம் கொடுக்கின்ற கஷ்டமான சூழ்நிலைகளில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கின்ற விதத்திலே அல் குர்ஆனுடைய ஆயத்து இறங்கப்பட்டது. உதாரணத்துக்கு சூரத்துல் தௌபாவிலே அல் குர்ஆனிலே சகீனா என்ற வார்த்தை இறங்கப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழ்ந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் என்கின்ற பொழுது அவர்கள் குகையிலே, தௌர் குகையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடன் இருக்கின்ற பொழுதுதான் எதிரிகள் குறைஷிக்கு அவர்களை திரட்டி கொண்டு வந்த பொழுது அந்த இடத்திலே அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் எங்களை பார்த்துவிடுமோ என்று சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா என்ற அந்த ஆயத்தை இறக்குவதோடு உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சகீனா என்ற அமைதியை இறக்கின்றான் என்பதாகவும், ஹுனைன் யுத்த களத்தின் பொழுது முஸ்லிம்கள் அங்கும் இங்கும் சிதறி ஓடப்பட்ட பொழுது, தோல்வியை எதிர்கொண்ட பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சகீனா என்ற அமைதியை இறக்குவதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் இறக்கி காட்டுகின்றான். இதுபோன்று அமைதி, சகீனா என்பது அல்லாஹு தஆலாவாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் விரும்பி எச்சரித்து காட்டப்பட்ட ஒரு நல்ல செயல். எல்லா நமது செயல்களிலையும் சகீனா என்ற அமைதியை நடைமுறைப்படுத்துவது என்பது இஸ்லாமிய வரலாற்று ரீதியாக நாம் கண்ட நிச்சயம்.